அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த விஜயகாந்த் தொடரில் இந்த வாரம் 21ஆம் பாகம் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இதுல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் திரையுலகில் பழம்பெரும் இயக்குனராக இருந்த ஒருவரின் உறவுக்கார பெண்ணான ஒரு நடிகையை பற்றி தான். அவர் யாருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நிறைய ரோல்கள்ல அண்ணி, பாட்டி அந்த மாதிரி நிறைய ரோல்களில் வில்லத்தனம் செய்து மற்ற எல்லா படங்கள்லையுமே முக்கியமாக இந்த குணச்சித்திர வேடங்களில் நடித்து மிகவும் புகழ்பெற்ற நடிகை வடிவுக்கரசி அவர்களை பற்றி தான். அவங்க பார்வையில் விஜயகாந்த் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இவரோட பார்வையில் பார்த்தீங்கன்னா, தமிழ் திரையுலகில் 2 பேர் மிகவும் எளிமையானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், எளிமையின் உச்சம்னே சொல்கிறாங்க அவங்கள. இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி புரட்சி கலைஞர் விஜயகாந்த். விஜயகாந்த் எப்படின்னா, சூப்பர் ஸ்டார் அளவுக்கு விட ஒரு படி மேலேயே எளிமையானவர். எப்பவுமே வெள்ளை வேட்டி சட்டை தான் உடுத்துவார். தரையில் கூட உட்காந்து யார்கிட்டையும் பேசுவார். யார்கிட்டையும் எந்த ஈகோவும் பார்க்க மாட்டார். ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமானவர். எல்லாத்துக்கிட்டையும் பேசுறதுலையும் பழகிறதுலையும் அப்படின்ற அளவுக்கு மிகவும் எளிமையானவர். அதே மாதிரி ஒருத்தருக்கு உதவி செய்யறதுலையும் அவ்வளவு எளிமையா எல்லாத்துக்குமே தானே முன் ஒருத்தங்க உதவி கேட்கலைனாலும் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாமனிதர் அப்படின்னே சொல்றாங்க. அதுக்கு உதாரணமா ஒரு நிகழ்வை சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது விஜயகாந்தோட ப்ரொடக்ஷன்ல அவருக்கு கூட ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஹீரோவா நீங்க நடிக்கணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் நடிக்கிறத விட இப்ப மோகனுக்கு தான் மார்க்கெட் அதிகம், அவரை வச்சு பண்ணுங்க, வேற எந்த ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு. அது இல்லாம அவரோட நிலைமையில நாம போய் அவர்கிட்ட கேட்கறது சரியா இருக்குமா, நீங்களே பண்ணிருங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க முதல்ல போய் பேசி பாருங்க, அது ஒரு ஒத்து வரலைன்னா அதுக்கப்புறம் வேற ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரும். உடனே அவங்களும் போய் மோகன் சார் கிட்ட பேசுறாங்க. ஆனா அப்போதைய காலகட்டத்தில் அவரும் ரொம்ப பிஸியா நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கும் மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி படங்களை கொடுத்த ஒரு சில்வர் ஜூப்ளி ஸ்டார்னே நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சவர் அவரு. ஸோ அவர்கிட்ட முடியாததுனால மறுபடியும் விஜயகாந்த் கிட்டேயே அவங்க நிற்கிறப்போ சரி நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா நடிகை லட்சுமி அவர்களுடைய கணவரான சிவச்சந்திரனுடையது. அப்போ அவங்க 2 பேர்த்துக்கும் திருமணம் ஆகலையாம். இருந்தாலும் சிவச்சந்திரன் சாரோட கதைன்றதுனால அவங்க 2 பேர்த்துக்குமே ஏற்கனவே கொஞ்சம் பழக்கம் இருந்திருக்கு போல, லட்சுமிக்கும் அவருக்கும். சரி லட்சுமியை மட்டும் போய் கேட்டு பாருங்க விஜயகாந்த் சாருக்கு அம்மா கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே லட்சுமி என்னை விட அவர் வயசுலயும் அனுபவத்திலயும் கொஞ்சம் சீனியர், அதனால அவர் கூட எல்லாம் என்னால அம்மா கேரக்டர்ல நடிக்க முடியாது மேம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ கேஆர் விஜயம்மாட்ட போயிருக்காங்க. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்களா உடனே. ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எனக்கு லீவ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனோட சம்மதிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜோடியா போடுறதுக்கு யார்கிட்ட பேசலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ அவங்களுக்கு முதல்ல நினைவு வந்தது ராதிகா தானா. அவங்க கிட்ட போய் பேசினப்போ நான் ஒரு கூட எல்லாம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுல அடுத்தது இருந்தது ஜீவிதா தானா. அப்போ அவங்களும் மிகப்பெரிய பிஸியான ஹீரோயினா இருந்திருக்காங்க, தமிழ் தெலுங்கு எல்லா பக்கமுமே. ஸோ அவங்களும் அமையாம சரி என்ன பண்ணலாம், இது முழுக்க முழுக்க ஹீரோ அண்டு அவங்களோட அம்மாவுக்கு நடக்கிற கதை தான் அப்படிங்கிறதுனால வேற ஒரு ஹீரோயினை ஏதாவது தேடலான்றப்போ அப்போதைக்கு அவங்களுக்கு அவைலபிலிட்டி அண்ட் அந்த பட்ஜெட்டுக்கு இருந்த ஒரே ஹீரோயின் மாதிரி தானா. சரின்ட்டு அவங்கள போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நடிக்க ஒப்புருக்காங்க. இதே மாதிரி விஜயகாந்த் சாரோட அப்பா கேரக்டர்ல ஜெய்சங்கர் சார் நடிச்சிருக்காரு. இப்படிதான் வடிவுக்கரசி அவர்கள் ப்ரொடியூசரான அன்னையன் தெய்வம் அப்படின்ற ஒரு படம் உருவாகி இருக்குது. இந்த படத்துக்கும் இன்னொரு சூப்பர் ஹிட் படத்துக்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருக்குது கதையளவுல. என்னன்னா ஏவிஎம் அதே நேரத்தில் தயாரிச்சு எஸ்பி முத்துராமன் அவர்கள் டைரக்ட் பண்ணி ரஜினிகாந்த், சத்யராஜ், அம்பிகா மற்றும் பலர் இணைந்து நடித்த மிஸ்டர் பாரத் என்ற படம் ரெண்டுமே அடிப்படை கதை அளவுல ஒரே மாதிரியான கதை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ரெண்டுமே சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. இதுல இந்த படத்தை எடுத்து முடிச்ச சமயத்துல அவங்களுக்கு ஃபைனான்சியலாகவும் கொஞ்சம்
இஷ்யூ வந்திருக்குது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ வந்து மதுரையை சேர்ந்த ஒரு விநியோகஸ்தர் வந்து அந்த படத்தோட மொத்த ரைட்ஸையும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கடனை எல்லாம் அடைச்சிட்டு அந்த படத்தை வாங்கினாராம் 99 இயர்ஸ் லீஸுக்கு. அந்த சமயம்னு பார்த்தா அந்த படம் நல்லாவே ஓடி நல்ல வசூலையும் குவிச்சிருக்குது. அந்த அன்னையின் தெய்வம் அப்படிங்கிற படம் விஜயகாந்த் சார் வந்துட்டு இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல, அந்த விநியோகஸ்தர் கிட்ட நானே கூட பேசுறேன், நீங்க அந்த படத்தை திரும்ப வாங்கிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய லாபம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல சார், எனக்கு இந்த வருமானம் போதும், இதை தாண்டி எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, இப்போதைக்கு நான் சந்தோஷமா தான் இருக்கேன், உங்களை வச்சு படம் பண்ணவே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இவங்க 2 பேரும் மறுபடியும் இன்னொரு படத்துல ரோஜா கம்பெனிஸ் மூலமா காஜா மைதீன் சாரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி நடிச்சிட்டு இருக்கிறப்ப வந்து அந்த படத்துக்கும் விஜயகாந்த் சாருக்கும் வந்து மேனேஜ்மெண்ட் ரீதியா வந்து எந்த தொடர்புமே கிடையாது. அப்படி இருந்துமே வந்துட்டு அந்த படத்துல இவங்க ஒர்க் பண்றப்போ வந்துட்டு உங்களுக்கு ஷெட்யூல் பேமெண்ட் எல்லாம் கரெக்டா வந்துச்சா, அட்வான்ஸ் கரெக்டா வந்துச்சா, பேட்டா எல்லாம் கரெக்டா வந்துச்சான்னு சொல்லி எல்லாத்தையும் கூட இருந்தே பார்த்து ஒன்னொன்னா வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்துட்டு தான் கூட நடிக்கிறவங்க மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எதுக்குமே வந்து எந்த நட்டமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு இந்த அன்னையன் தெய்வம் படத்துல ஷூட்டிங்ல இருந்தப்போ இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்திருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மதுரையில இருந்து அவரோட நண்பர்கள் ரசிகர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க விஜயகாந்த் சாரை பார்க்கறதுக்காக. அந்த ஷூட்டிங் டைம்ல இவங்க இப்படி வந்துட்டாங்களேன்னு நீங்க ஒன்றும் பயப்படுறாதீங்க, அவங்களுக்கு உண்டான செலவு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் இல்லாம இவர் ஷூட்டிங்ல இருக்கிற நாள் ஃபுல்லாவே அவரு கூட ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் உண்டான சாப்பாட்டு செலவு இதர செலவுகள் எல்லாத்தையுமே வந்து இவரோட சொந்த பணத்துல இருந்து பண்ணாராம். அந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து எந்த விதத்திலையுமே நட்டமாயிடக்கூடாது, தன்னால ஒரு விஷயம் அவங்களுக்கு கஷ்டமாயிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து செய்வாராம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு மாமனிதரான ஒரு தலைவர் இனிமே எங்களுக்கு யாரும் கிடைக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா பேசியிருக்காங்க. நம்மளுக்கும் அதுதான் தோணுது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தமிழ் திரையுலகத்துக்கும் சரி தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சரி இனிமே யார் வரப்போறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.